காட்டி சரிதான் மாற இப்போ கருடையாள் மாட்டி வந்து சொல்ல கீழார் சரிதான் கடல் பொங்கி வந்ததுண்டோ கடல் பொங்கி வந்ததுண்டோ அழகமலை நகர்ந்ததுண்டோ அடலுலகம் அடைந்துதான் போனதுண்டோ சந்திரர்கள் சொரியர்கள் சந்திரர்கள் சொரியர்கள் கரைந்து போனதுண்டோ சந்திர சூரியனை நான் குறைந்து போனதுண்டோ கண்விழித்தார்களுடைய அழ்வார் கண்விழித்தார் மாயவன் கண்விழித்து என்ன கும்பிடுறது யாரு அம்மா அறிநெடுமால் விழித்திலகி அச்சமரகை காட்டி அம்மா கருடா நீ வந்ததனை என்று காரணத்தை கேட்கலுற்றார் அப்படியானால் சொல்லுகிறான் திருடன் பகவானே பகவான் உங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பி விட்டிருக்கிறார் அப்பா கருடா என்ன சுவாமி திடீரென்று வந்திருக்கின்றாயே ஆமா 14 உலகத்திலும் அப்படி என்ன அதிசயம் நடந்து விட்டது என்ன நடந்தது என்று நான் அறியவில்லை கடல் பொங்கி வந்ததுண்டா பகவானே எனக்கு தெரியாது ஐயா கனகமலை நகர்ந்ததுண்டா அதுவும் நான் அறியவில்லை சுவாமி அப்படி என்றால் நீ வந்த காரணம் அத்தான் உங்களை உடனே கூட்டி வரச் சொன்னார் ஓஹோ ஆண்டவன் சொன்னார் என்பதற்காக ஆமாய் தாமதம் ஆகக்கூடாது அப்பா கருடா சுவாமி தான் வர சொன்னார் சரிதான் நான் ஏறி போவதற்கு நல்ல ஒரு வாகனம் வேண்டுமே தங்களுக்கு வாகனம் வரடாம அடியேன் வந்திருக்கிறேன் ஐயா பகவானே உனக்கு ஏறோ வாகனமாய் என்னுடைய குறுகளுக்கு ஏறிக்கொள்ளோ மாயவரே அவர் ஏற உங்களுக்கு வாகனம் இல்லை என்றுதானே சொல்கின்றீர்கள் என்னுடைய குருகுலத்திலே ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை சுமந்து செல்கின்றேன் எனக்கு வாகனமாக நீ வருகிறாயா ஆமா இதோ வருகிறேன் என்று கண்ணபெருமான் சம்மதி சரிதான் கருடனுடைய முதுகிலே பள்ளி கொண்ட மாயவன் ஒரு சிறகு குடை பிடிக்க மறுசிறகு வீசி வர மாயவரை சுமந்து கொண்டு வருகிறான் கருடன் பாரேழு கடலும் கடந்து சரிதான் பகவான் இருக்கும் செந்தாமரை மலர் அருகிலே கொண்டு சரி அப்படியே கொண்டு விடுகிறான் ஆமாம் மாயவன் வந்தபோது ஆமா மைத்துனதல்லவா வரதசிவன் மாயவரை கண்டு ஏளனமாகவே இழைக்கின்றார் எப்படி கூப்பிடுகிறார் வள்ளலையின் மைத்துனரே வாருமாறோ வாருமாறோ காட்டு போனாரே வாரோ வள்ளலையின் மைத்துனரே வாருமாறோ வாருமாறோ காட்டு போனாரே கிட்டே வாரோ தேசகாரமாக திட்டிரை செய்து தவறை கிட்டே வாரோ
கட்டு வட்ட மோதிரத்தையா கையால் கட்டு வட்ட மாப்பிள்ளையே கிட்டே வாரும் தங்கதோ ஏ மாப்பிளே வாருங்கள் வாருங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்குது இருக்கட்டும். ஆ, நீங்கள் கைலாய மலையிலே எப்படி இருக்க வேண்டினீர்கள்? ஆமா. வெள்ளி பனி மலை மீது சரிதான். என் தங்கை பராசக்தியோடு ஆமா. வட்டபீடத்திலே கொலுவிருக்கிற தாங்கள் ஆ, இப்படி தாமரை மலர் மேலே தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கீங்களே. இருக்கேன் ஆகியவனார். என்னை கேட்கிறார் வாருங்கள். ஏது ஏது மைத்துணரே மைத்துணரே மைத்துனரே நினைத்த காரணமே காரணமே மைத்துனரே மைத்துனரே மைத்துணரே எருமையளித்த காரணமே காரணமே எதற்கிலோ மாயவரே 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 உள்ள ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உம்முடைய தங்கை என்றோ உண்மையுள்ள பார்வதியா உம்முடைய தங்கையல்லோ உம்மைய வெள்ளும் பார்வதியா பார்வதியால் சொல்லிட்டு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நடனம் ஆடியதால் ஆடியதா அசத்து இந்த பரிவான கனபூமி பகவாக இந்த மலையான மண்பூமி மனித கடலம் எல்லாம் அழிந்து போதே. ஆகியவனார் ஆமா. பகவானிடத்திலே இருக்கின்றார். நடந்த விவரத்தை மைத்துனா எதனால நடந்துங்கிற விவரம் தெரியணும் இல்ல? ஆமா. எப்படி கேட்கிறாரு? மைத்துனா அத்தான். மை உண்ட லோகமிட்டு ஆமா. விரைவாக என்னை அழைப்பதற்கு காரணம் என்ன மைத்துனா? நாங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? அதுவும் இல்லாம ஆ. நீங்கள் ஏன் இந்த தாமரை பூவிலே இருக்கின்றீர்கள்? கைலாச மலை என்ன ஆச்சு? எல்லாம் தண்ணீரில் அழிந்து போறது மைத்ரா. எப்படி அழிந்து விட்டது? உங்கள் தங்கையினால் வந்த வினை இத்தனை. என்னுடைய தங்க உங்களை என்னையா பண்ணா? திருநடனம் ஆட சொன்னாள். சரி, நானும் அதன்படி ஆடினேன். ஆ. ஆடுகிற போது கை கொட்டி சிரித்தாள் பார்வதி. சரி. தன கோபம் வந்தது. ஆமா. தங்கை பொங்கினாள். தண்ணீரால் உலகம் இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், கங்கைய தலையில தூக்கி சுமக்காதீங்க சுமக்காதீங்க. நேர வார்த்தை உங்களை காட்டி கொடுத்துட்டா பாத்தீரா? இல்லை மைத்துனா, கங்கையை நான் சடை முடிக்குள்ளே என் தங்கைக்கு செய்த துரோகம் ஐயா இது. அவளும் உங்கள் தங்கதானே. ஆமா. அவளும் ஒரு தங்கை தானே. அவளும் தங்கிதான் இவளும் தங்கிதான். எப்படி பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஆப்பு வச்சு ஆஃப் ஆக்கிடுவாங்க. நமக்கு அது ஒண்ணு வேண்டாம். மாப்பிள்ளை, நீங்க வந்த விவரத்தை சொல்லுகிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அழிந்த உலகத்தை படைப்பதற்கு சரிதான், உங்கள் உதவி வேண்டும். என்னுடைய உதவி உமக்கு வேண்டுமா? ஆமா. என்ன செய்ய வேண்டும் வைத்துன? கீழ் உலகம் பூமாதேவியிடத்தில் சென்று மறுபடியும் அந்த தங்கச்சி உங்களுக்கு கட்டி தரணுமா? ஒரு பிடி மண் மட்டும் வாங்கி வாருங்கள். அப்ப மந்திர தண்ணி வேண்டாம்ல, மண்ணு மட்டும் போதும் தானே? இதோ சென்று வாங்கி வருகின்றேன். மாயவன் நினைக்கின்றார். என்ன கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆமா. அதை சொல்ல மீற முடியுமா? முடியாது என்று பார்க்கிற போது கீழ் உலகம் எப்படி போக முடியும்? அதானே. எங்கு பார்த்தாலும் தண்ணீரா இருக்குது. ஆமா. என்று பார்க்கிற போது பகவான் அமர்ந்திருக்கும் செந்தாமரை மலருடைய அந்த தண்டு கீழ்லோகம் வேறு ஒன்றிருக்கிறது. இந்த மேலுலகத்திற்கும் கீழுலகத்திற்கும் தொடர்புபட்ட ஒரே பொருள் அந்த செந்தாமரை மலர். இதன் வழியாக போகலாமே. ஆமா. இந்த அச்சுதன் பச்சைமால் தன்னுடைய உருவத்தை எப்படி மாற்றுகிறார்? எப்படி மாற்றுகின்ற